ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் சாரோட ஆக்டிங்கில் இங்கிலீஷில் எ லெஜண்ட், தமிழில் விஜயபுரி வீரன் அப்படின்னு ஒரு படம் வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாக்கி சான் சாருக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து அவருக்கு முன் ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி அவர் ஃப்ரெண்டுக்கும் கனவு வருது. அவருக்கும் அவர் முன் ஜென்மத்தில் இருக்கிற கதைகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். இவங்க 2 பேருக்கும் எதனால் இதெல்லாம் வருது, அந்த ஜென்மத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஜென்மத்தில் வில்லன் யார், இந்த ஜென்மத்தில் இருக்க வில்லன் யார், இவங்க எல்லாரும் சேர்ந்து கிளைமேக்ஸில் ஒரு தங்கம் இருக்கிற ஒரு இடத்த கண்டுபிடிப்பாங்க. அந்த கண்டுபிடிச்சது எப்படி, இது எல்லாம் என்ன ஏது அப்படின்ற எல்லா கேள்விக்கான பதில் தான் இந்த எ லெஜண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஜாக்கி சான் சாரோட படம். இந்த படத்தில் வந்து ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்ம தளபதி படத்தில், கோட் படத்தில் அவரை எங்கே காட்டுறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணி ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஜாக்கி சான் சாரையும் ஏஐ யூஸ் பண்ணி பீரியட் போர்ஷன்ஸில் வந்து ரொம்ப யங்காக காட்டியிருப்பாங்க. அதில் வந்து சூப்பராக இருந்தார், நல்லா இருந்தார். அண்ட் அதில் ஒரு ஃபைட் சீன்ஸ் வரும். அவர் மட்டும் சண்டை போடுற மாதிரிலாம் இருக்காது, அவர் வளர்க்குற குதிரைக்கும் சண்டை போடுற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் வந்துச்சு. அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஜாக்கி சான் சார் வந்து ஒரு வில்லனோட சண்டை போடுவார். அப்போ குதிரையோட வச்சு 2 பேருமே சண்டை போடுவாங்க. அது செம்ம சீனு. அந்த சீனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னதான் இந்த படத்தில் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஜாக்கி சான் சாரை வந்து எங்கே காட்டி நடிக்க வச்சுருந்தாலும், உங்களுக்கு வந்து அந்த ஜாக்கி சான் சாரை விட இப்போது வயசான ஜாக்கி சான் சார் இருக்கார் இல்லைங்களா, வயசான மாதிரி அந்த ஜாக்கி சான் சாரை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்ஷன்ஸ், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஃபைட் சீன்ஸ், இந்த வயசுலேயும் அவர் பண்ணுற ஃபைட் சீன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஜாக்கி சானுக்கு இப்போ வயசு வந்து 70 வயசுலேயும் வந்து இவர் போடுற ஃபைட் சீன்ஸ், அதெல்லாம் வந்து ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் தான் ஃபைட் சீன்ஸ் வந்து இவர் ஏஜ் ஆன மாதிரி கெட்டப்பில் போட்டுட்ருப்பார். அந்த ஃபைட் சீன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா வயசானாலும் எ லயன் இஸ் எ ஆல்வேஸ் எ லயன், அப்படி ஒரே வார்த்தை தான். ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜாக்கி சான் சார் தான். இந்த படத்தை வந்து நீங்கள் யாருக்காக பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ஜாக்கி சான் சார், அவர் லாஸ்ட்டில் பண்ணுற ஃபைட் சீன், அந்த ஒரு சீனுக்காகவே இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் தாராளமாக சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஜாக்கி சான் சார் படத்தை நிறைய பார்த்துருக்கோம். அவரோட படத்தை நீங்கள் விரும்பி ரொம்ப லைக் பண்ணி பார்க்குற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக ஜாக்கி சான் சாருக்காகவே உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் என்ன, இந்த படம் ஃபுல்லாக வந்து ஜாக்கி சான் சார் வந்து எங்கே நடிச்சு ஏஐ யூஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதை விட அவர் வயசான கெட்டப்பில் ரியாலிட்டியில் நடக்கிற மாதிரி காட்டின இடத்துல தான் சூப்பராக இருப்பார். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அவர் பயங்கரமாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஜாக்கி சான் சாரை வந்து இன்னும் படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப தோணுச்சு. உங்களுக்கு வந்து ஜாக்கி சான் சாரை பிடிக்கும், ஜாக்கி சான் சார் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய கேரக்டராக இருந்தால் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜாக்கி சான் சாரை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூ, சினிமா அப்டேட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.